ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மயிலத்து கிச்சனில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே சூப்பரான ஸ்வீட் கார்னை யூஸ் பண்ணி ஒரு சாலட் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். இப்போ அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். இந்த ஸ்வீட் கார்ன் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ இதை குக்கரில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்வீட் கார்ன் சேர்த்துட்டு ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 2 விசில் விட்டுக்கலாம். ஸ்வீட் கார்ன் ரொம்பவே சீக்கிரமா வெந்துடும், அதனால 2 விசில் போதும். பாருங்க, ஸ்வீட் கார்ன் நல்லா சூப்பரா வெந்திருக்கு. இப்போ இதுல இருக்கிற சோளத்தெல்லாம் நம்ம தனியா உரிச்சு எடுத்துடலாம். பாருங்க, இது போல நம்ம எல்லாத்தையும் உரிச்சு எடுத்து தனியா வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா உருகுனதும் நம்ம எடுத்து வச்சு சோளத்தெல்லாம் இதுல சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சாலட் செய்யும் போது இந்த மாதிரி பட்டர்ல லைட்டா ரோஸ்ட் பண்ணிட்டு நம்ம சாலட் செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ லைட்டா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம தனியா எடுத்துடலாம். இப்போ இதுக்கான வேற ஒரு பவுல்ல நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட பொடியா நறுக்குன பெரிய வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி பொடியா நறுக்குனது, ஒரு 2 பச்சை மிளகாய் பொடியா நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா மல்லித்தலை, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமா கரம் மசாலா, தேவையான உப்பு சேர்த்துருங்க. நான் சீஸ் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்ட பிறகு இது கூட கடைசியா ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். ஒரு புளிப்பு சுவையோட இந்த சாலட் சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரான ஸ்வீட் கார்ன் சாலட் ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது இந்த மாதிரி ஸ்வீட் கார்ன்ல சாலட் செஞ்சு கொடுத்து பாருங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சாலடை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.